புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் மணி அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆளுநர் ஷானவாஸ் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். நேற்று இருப்பை தக்க வைத்துக் கொள்ள போராடுகின்றன சிறிய கட்சிகள் அப்படின்னு சொல்லி நேற்று பேசினோம். இன்றைக்கு இன்னும் ஆங்கில நாளிதழ் ஒன்றில் ஸ்மால் பார்ட்டிஸ் ஃப்ளெக்ஸ் மசில்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இன்னொரு செய்தி இருக்குது. பலம் காட்டுகின்றன அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. பெரிய கட்சிகளிடத்தில் கூட்டணிக்கு போகாமல் சிறிய கட்சிகள் பலம் காட்டுகின்றன அப்படின்னு இதை எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்லை, இது நம்ம முதல்ல சிறிய கட்சின்னு பேசுகிறதே ஒரு விதத்தில் சரியில்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களும் ஒரு தரப்பு மக்களோட பிரச்சனைகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்க, அவங்களுக்காக போராடுறாங்க. அதனால் அவங்களுடைய பங்கை ஒரு ஜனநாயகத்தில் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. இந்த ஜனநாயகமும் இந்த தேர்தல் முறையும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பெரிய கட்சிங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கல யாரும். அது கிடையாது இந்த அமைப்போட நோக்கம் என்பது. எல்லோருக்கும் எல்லாம் இருக்குது. இங்கே சிறிய கட்சிகளும் அவங்களும் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் அ செக்ஷன் ஆஃப் பீப்புள்ன்றால் நம்ம அதை அனுமதிச்சு தான் ஆகணும். அந்த வார்த்தைகளே ஃப்ளக்ஸிங் மசில்ஸ் அவங்க மிரட்டுறாங்கன்றதுலாமே ஒரு தவறான புரிதல். ஆனால் எங்கே சிக்கல் வருதுன்னா, வெளிப்படையாகவே வேறு வேறு நோக்கங்களுக்காக லெட்டர் பேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வச்சுட்டு வரும்போது தான் அங்கே சிக்கல் வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 4-5 நாட்களாக திமுகவை சந்தித்து 12 கட்சிகள், 16 கட்சிகள், 20 கட்சிகள்ன்றாங்க. இப்போ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடக்கூடிய கட்சிகள் அவங்களோட பங்களிப்பு என்பது வேறு. வெறும் தேர்தல் நேரத்தில் மட்டுமே அடுத்த 5 வருஷத்துக்கு காணாமல் போயிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் என்பது வேறு. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது முதல்ல உங்களுக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட SC/ST இந்த தலித் மக்களுக்கான அவங்களுக்காக போராட்டங்களை நடத்தக்கூடிய அந்த கட்சிகள் நிறைய களத்தில் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் மூப்பனார் 99 மக்களவைத் தேர்தலின் பொழுது செய்தியாளரிடம் எங்ககிட்ட காமிச்சார். அவர் ஒரு பெரிய பஞ்ச் எடுத்து காமிச்சார். 90 அமைப்புகள் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோன்னு ஃபேக்ஸ் அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது போன்று ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அந்த மாதிரியான கட்சிகள் இருந்த நிலை மாறி இன்றைக்கி இடைத்தர, அதாவது இன்டர்மீடியரி கேஸ்ட்ஸு, அதை தாண்டி இருக்கக்கூடிய வேறு வேறு சமூகத்தில் தொழில் பண்ணவங்க, அவங்க சார்பானவங்க, அப்புறம் மற்ற கட்சிகளால் ஒதுக்கப்பட்டவர்கள் இன்றைக்கி வரம்பு இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லியில் பார்த்தீங்கன்னா கடந்த 4 நாட்களாக கிட்டத்தட்ட 50-60 கட்சிகள் ஒவ்வொரு நாளும் 12லேருந்து 15 தெரிவிக்கிறோன்றாங்க. இது உங்களுக்கு ஒரு விதத்தில் கேலி கூத்தான போக்கு. ஆகவே நாம் இதை இரண்டையும் பிரித்து பார்க்க வேண்டும். சிறிய கட்சிகள் என்று எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ள முடியாது. லெட்டர் பேட் பார்ட்டிஸ் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அது கண்டிப்பாக விவாதத்துக்குரியது. ஆனால் அதில் பற்றி கூட நம்ம பெருசாக கவலைப்படுறதுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது எல்லாத்தையும் இந்திய ஜனநாயகம் தாங்கும். இது எங்கே வருதுன்னா, அதிகப்படியாக சிறு சிறு கட்சிகளை தங்களுடன் சேர்த்துக்கிட்டு லெட்டர் பேட் பார்ட்டிஸ் 15 கட்சி ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு ஒரு தலைமை தேர்தல் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குதுன்னா, அது அந்த கட்சியோட பலவீனத்தை, அவங்க வல்னரபிள்ன்றதை தான் காட்டுது. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மாதிரி கட்சிகளுக்கு இடங்களை கொடுக்க மாட்டாங்க பெரிய கட்சிகள். நிச்சயமாக இடங்களை கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு சில வாக்குறுதிகள் கொடுக்கப்படும், வேறு சில விதமாக அவர்கள் பயன்படுத்தி கொள்ள இதுவார்கள். அவர்களில் கூட நான் கொச்சையாக அவங்கள மதிப்பில்லை. ஏன்னா அவங்களும் இப்போ ஒரு 300 பேர் கொண்ட ஒரு கட்சி, அவங்கள தான் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அல்லது குறிப்பிட்ட தொழில் சார்ந்தவங்களை அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களையும் கூட நீங்கள் அரவணைச்சிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இது வரமுறை இல்லாமல் போகும்போது நல்லா தெரியுது அவங்களுடைய நோக்கங்கள் வேறு, பழுதான நோக்கங்களுடன் அவர்கள் வருகிறார்கள் போது தினமும் 15 பேர் எங்க கூட சேர்றாங்கன்னு நீங்க அறிக்கை கொடுக்குறீங்கன்னா, அது அந்த குறிப்பிட்ட கட்சியோட, அந்த எந்த கட்சி அதை செய்கிறதோ அந்த பிரதான கட்சியோட அரசியல் பலவீனத்தை தான் அது காட்டுது. ஷானவாஸ், நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த தமிழக அரசியலில் கடந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்றிருக்கிற சட்டப்பேரவை தேர்தல்களில் திமுகவும் அதிமுகவும் இந்த வளரும் கட்சிகளை பயன்படுத்தி கொண்டு அவர்களோடு உடன்பாடு வைத்து கொண்டு தான் தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். ஒரு தேர்தலை கூட தனியே சந்தித்து, இந்த பெரிய கட்சிகள் என்று இன்றைக்கு சொல்லப்படுகிற அந்த 2 கட்சிகளும் தனியே சந்தித்து தங்களுடைய வலிமையை நிரூபித்தவர்கள் அல்ல. அவர்களுக்கு இருப்பதாக இன்றைக்கு சொல்லப்படுகிற அந்த விழுக்காடு, அந்த விழுக்காட்டை வைத்து தானே எல்லாவற்றையும் இங்கே கணிக்கிறார்கள். அந்த விழுக்காடு என்பதே அவர்கள் தனியே நின்று வாங்கியது அல்ல. நாடாளுமன்ற தேர்தலில் போன முறை மட்டும் அதிமுக தனியே நின்று தன்னுடைய வாக்கை நிரூபித்திருக்கிறது. அது விதிவிலக்கு. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில், தேர்தல் வரலாற்றில் அது ஒரு விதிவிலக்கு. மற்றபடி நீங்கள் 62லிருந்து 2011 வரை பார்த்தால் சட்டப்பேரவை தேர்தல் முழுக்க முழுக்க கூட்டணியின் அடிப்படையில் திமுகவும் அதிமுகவும் வாங்கி வைத்திருக்கிற வாக்குகள்.
இது இந்த வாக்கை வாங்கி வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த கட்சிகளை எப்படி நடத்தி வந்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த முடிவுகளுக்கும் இந்த தேர்தலில் ஒரு வித்தியாசமான ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட் உருவாகிறதுக்குமான காரணம். 77லயும் 89லயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி இப்ப நடக்கிற மாதிரி ஒரு பலமுனை போட்டி இருந்தது. அந்த 77 தேர்தலில் அதிமுகவும் சரி திமுகவும் சரி 200 இடங்களுக்கு மேல போட்டியிட்டாங்க. நீங்க சொல்றதை நான் மறுக்கலை, முழுமையாக மறுக்கலை. கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பக்கம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அந்த பக்கம் அப்படிங்கிற லெவலில் இருந்திருக்கலாம். அதனால 200 இடங்களுக்கு மேலே அவங்க போட்டியிட்டாங்கிறதையும் பார்க்கணும். இப்போ மாதிரி 100, 110, 120, 120 அந்த ரேஞ்சுக்குள்ளெல்லாம் அவங்க பேசலை. அது என்னன்னா, இந்த மாற்று முயற்சி அல்லது இந்த 2 பேரும் வேணாம் அப்படிங்கிற முயற்சி வந்து ஏதோ இன்னைக்கு மக்கள் நல கூட்டணி வந்த பிறகு உருவான ஒரு புதிய விஷயமும் இல்லை. இதுவும் பல முறை பல முனைகளில் இருந்து முயற்சிக்கப்பட்டு அது சரியான ஒரு இலக்கு அடையலை. அது ஏன் அடையலை அப்படின்னா, இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஒரு மக்கள் எழுச்சி இருக்குல்ல, இந்த 2 பேரும் வேணாம், புதிதாக ஒருத்தர் வந்தால் அவரை நோக்கி நம்ம செல்லலாம் அப்படிங்கிற இந்த மக்கள் மனநிலை என்பது இந்த அளவுக்கு அப்போதெல்லாம் இல்லை. இப்போ மக்கள் மனநிலையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. அதை எங்கே போனாலும் பார்க்க முடியுது. அந்த பேச்சு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. அதை பேசாதவங்க எந்த தரப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை நம்ம கண்கூட பார்க்க முடியுது. அப்போ இந்த மக்கள் மனநிலையில் இருந்து ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றத்தில் இருந்து தான் கட்சிகள்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குது இன்னைக்கு. அதனால தான் திமுக கிட்ட போனால் ஒரு 10 சீட்டு வாங்கி நம்முடைய இடத்தை உறுதி செய்து கொள்ளலாமா, அதிமுக கிட்ட போனால் ஒரு 15 சீட்டை வாங்கி நம்முடைய இடத்தை உறுதி செய்து கொள்ளலாமா என்று தேர்தலை அணுகிய கட்சிகள், வளரும் கட்சிகள் இன்றைக்கு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் என்று துணிந்து அறிவித்து விட்டு களத்திற்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு களம் இன்றைக்கு அமைஞ்சிருக்குது. அதனால இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்கிறோம். வளரும் கட்சிகள் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்திருப்பது உண்மையிலேயே ஒரு ஜனநாயகத்திற்கான ஒரு வெளியே திறந்திருக்குது. ஏன்னா அந்த ஒரு பெரியண்ணன் மனநிலை, இந்த அதிமுகவும் சரி திமுகவும் சரி எப்போதுமே பெரியண்ணன் மனநிலையில தான் நடந்து வர்றாங்க. அது பல முறை அவங்க வந்து வெளிப்படையாக செஞ்சுருக்காங்க. நீங்களும் எல்லாருக்குமே தெரியாது எப்படி அவர்கள் வந்து தங்களோட உடன்பாடு வைத்த கட்சிகளை நடத்தி இருக்கிறார்கள். ஏன்னா கலைஞர் ஒரு அமர வைத்து பேசுவது, அரவணைப்பது என்கிற அடிப்படையில் அதை ஒரு ஜனநாயகத்தன்மையோடு நடந்து கொள்வார். ஜெயலலிதா அவர்களிடம் அது கூட எதிர்பார்க்க முடியாது. இது 2ல தான் அவங்க வேறுபடுவாங்களே தவிர, அதிகார பகிர்வு, இந்த கட்சிகளுக்கான அதிகாரத்தை கொடுப்பது, வாக்குகளை வாங்குவது போல் கூட்டணிக்கு அவர்களை வந்து தேர்தல் வரைக்கும் பயன்படுத்துவது போல் அதற்கு பின்னாலும் அவர்களுக்கான மரியாதையை கொடுப்பது, அதிகாரம் ரீதியான மரியாதை கொடுப்பது என்பதில் 2 பேரும் ஒத்த கருத்தில் இருப்பார்கள். அதில் அதிமுக திமுக எந்த வேறுபாடையும் பார்க்க முடியாது. மக்கள் நல கூட்டணியில இன்னும் இடப்பகிர்வு முடிவாகல, அப்படிதானே? ஆமா. நீங்க பெரிய மனநிலையோட யார் யார் நடந்து கொள்கிறார்கள்னு நீங்க மற்ற 2 கட்சிகளையும் நீங்க சொல்றீங்க. இப்போ இடங்களை பிரிக்கிற சூழல் வரும்போது, அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடக்கும்போது, ஒருவேளை மக்கள் நல கூட்டணியிலையும் கூட அதே மாதிரியான நிலைமை இருக்கலாம். இல்ல, அது மக்கள் நல கூட்டணியில் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மக்கள் நல கூட்டணி ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு கலந்து பேசி முடிவெடுப்பது, 4 பேரும் இணைந்து முடிவெடுப்பது, ஒருவர் முடிவெடுத்து அதை இன்னொருவர் மீது திணிப்பது என்கிற அடிப்படையில் மக்கள் நல கூட்டணி இல்லை. ஷானவாஸ் இது மாதிரி இப்ப எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருக்கிறோம். இல்ல, வார்த்தைகள்லாம் இல்ல, நீங்க களத்திலேயே பார்க்கிறீங்க. அதாவது நாங்கள் கொடுக்கும் இடத்திலும் இல்லை, நீங்கள் பெரும் இடத்திலும் இல்லை, நாம வந்து பேசி இருக்கும் இடங்களை பகிர்ந்து கொள்வோம் அப்படின்னு சொன்னவங்களை பாராட்டின காலம் போய் இப்ப அவங்க வந்து பெரிய மனநிலையோட நடந்து கொண்டார்கள் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். இல்ல, இது எப்பவுமே நாங்க இந்த விஷயத்துல தெளிவா இருந்திருக்கிறோம். திமுக கூட்டணியில் நாங்கள் வந்து இருக்கிறோம் 2011. அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலில் திமுக எங்களை கேட்காமலேயே ஒரு முடிவு எடுத்து அவர்கள் தனியாக போட்டின்னு அறிவிச்சிடறாங்க. அப்போதே எங்கள் தலைவர் கூட்டணியில் இருக்கும்போதே மிக கடுமையான அறிக்கை விட்டார். இந்த கட்சிகளினுடைய எதேச்சதிகார மனநிலையை காட்டுது. இது சிறிய கட்சிகளை, வளரும் கட்சிகளை துச்சமாக மதிக்கிற அவருடைய மனநிலையின் வெளிப்பாடு இதுன்னு கடுமையான அறிக்கை விட்டார். நான் சொல்றது ரொம்ப குறைவான வார்த்தைகளோட சொல்றேன். அவர் இதை விட கடுமையான அறிக்கையை கூட்டணியில் இருக்கும்போதே 2011 உள்ளாட்சி தேர்தலின் போது வெளியிட்டார். அதனால இந்த மனநிலையை எப்போதுமே எதிர்த்து தான் வந்திருக்கிறோம் நாங்க. பெரியண்ணன் மனநிலையோட 2 கட்சிகளும் செயல்படுது. அதன் காரணமாகத்தான் சிறிய கட்சிகள் இப்போ வந்து நீங்க அந்த வார்த்தையை வந்து ஆட்சேபிச்சிங்க, ஃப்ளெக்சிங் மசில்ஸ் அப்படிங்கிறத. அவங்க வந்து இப்ப பிடிவாதமாக இருக்காங்கன்னு சொல்லலாமா?
எங்களுடைய டேர்ம்ஸுக்கு நீங்க ஒத்து வந்தா தான் அவங்க கூட நம்ம வருவோம் நேச்சுரலி அப்படின்னு அப்படிதான் இருப்பாங்க. அதில் என்ன தப்பு? அகைன் இந்த ரெண்டு பெரிய கட்சிகளுக்கு ஒன்றும் தமிழ்நாட்டை நம்ம ஒன்றும் பட்டா போட்டு கொடுத்துல, அது நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த காலம் ஒன்று இருந்தது, இன்னைக்கு அது இல்லை. அதனால தான் அவர்கள் இந்த கட்சிகளை வித்தின் கோட் சிறிய கட்சிகளோ அல்லது வந்து எந்த பெயரிட்டு அழைத்தாலும் அவர்களை நாடி இந்த இரண்டு பெரிய கட்சிகள் வருவதற்கான காரணம் வந்து பாத்தியதை அவங்களுக்கு தான் அதிகம். அதாவது வந்து இந்த வாக்குகளை வாங்கி ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக உள்ள இரண்டு கட்சிகள் வந்து அவங்களுக்கு தான் வந்து அந்த நெசசிட்டி அதிகமாக இருக்குது. ஆகவே அவர்கள் இவர்களை நோக்கி வருகிறார்கள். ஆனால் இது என்னன்னா, நீங்கள் இது எல்லாமே வந்து இந்த பாலிடிக்ஸ்ன்றது இவங்க ரெண்டு பேர் பெரிய கட்சிகளாக இருக்கட்டும் சிறிய கட்சிகளாக இருக்கட்டும், அடிப்படையில் இவங்களோட நோக்கம் என்ன? பவருக்கு வரணும். பவருக்கு வரதோட நோக்கம் என்ன? அந்த நோக்கங்களே வந்து பழுதாகி போகும்பொழுது, பெரிய கட்சிகளுக்கே அந்த நோக்கங்கள் பழுதாக இருக்கும்போது சிறிய கட்சிகளை பற்றி மட்டும் நம்ம ஏன் பேசணும்? நம்ம எதற்காக ஒரு கட்சியை சிறிய கட்சி நம்ம சொல்றோம், ஏளனமாக பார்க்கிறோம்? அவங்க நோக்கங்கள் வேற, அவங்க கொள்ளடிக்கிறதுக்கு வராங்க அப்படின்னு நம்ம சிறிய கட்சின்னு சொல்வதே வந்து ஏளனமான சொல் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, நான் ஏளனம்னு நான் சொல்லல. குறியீட்டு அளவுல வந்து வாக்கு வங்கி குறைவாக இருக்கக்கூடிய கட்சி சிறிய கட்சி தான் நம்ம சொல்லணும். வாக்கு வங்கி குறைவாக இருக்க சொல்லல, அந்த பொருள்ல தான் அவங்க பயன்படுத்துறாங்க. ஸ்மாலர் பார்ட்டிஸ்ன்றது வேற. ஆனா வந்து இவங்க அந்த ஸ்மாலர் பார்ட்டிஸை பத்தி எழுதக்கூடிய எழுத்துக்களும் பேசக்கூடிய பேச்சுக்களும் ஊடகங்கள்ல மட்டும் இல்ல, கட்சிகளிலும் குறிப்பாக ஊடகங்கள்ல வந்து அவங்க என்னமோ வந்து வர்றதே வந்து மொத்தமா கொள்ளையடிக்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரியும், மற்ற கட்சிகள்லாம் ஏதோ பொது சேவை செய்யறதுக்கு மாதிரியும் வச்சுக்கிட்டு வந்து பேசக்கூடியது இருக்கு பாத்தீங்களா? அதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. இரண்டு பெரிய கட்சிகள்ல வந்து ஒரு பெரிய கட்சியை பலர் ஆதரிக்கிறாங்க, இன்னொரு பெரிய கட்சி இன்னும் பலர் ஆதரிக்கிறாங்க. இவர்கள் விரும்பியதை போல இந்த ரெண்டு சிறிய கட்சிகள் வித்தின் கோட் இவங்க விரும்புற பெரிய கட்சி ஆதரிக்கலன்னும் போது அவங்கள வந்து டெனிகிரேட் பண்ணி இவங்க பேசுறாங்க. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க வந்து பெரிய கட்சிகளோட ஹெகமனியை மட்டுமே நீங்க வந்து அது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? அப்புறம் எதுக்கு ஜனநாயகங்க? பெரிய கட்சிகளுடைய ஹெகுமனியை ஏற்றுக்க முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. நேற்று பொதுப்பதர்த்தங்களில் சிக்கந்தரும் சுபவீர பாண்டியனும் பேசும்போது கூட இந்த சிறிய கட்சிகள்ங்கிற சொல்லாடலை மறுத்தாங்க. தேர்தல் அங்கீகாரம் தொடர்பான தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் பதிவு இதை ஒட்டி நீங்க ஏதாவது வேற பெயர்ல சொல்லலாமே தவிர சிறிய கட்சிகள்னு சொல்றது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு இவர் வந்து வளரும் கட்சிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு இதை சொல்றாரு. ஆமா, அப்படியே வச்சுக்கலாம், வளரும் கட்சினே கூட வச்சுக்கலாம். இப்ப என்ன நமக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, முன்பு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து உங்களுக்கு வந்து இந்த பெரிய கட்சிகள் இவங்க நினைச்ச மாதிரி வந்து இந்த வளரும் கட்சிகளை வந்து இவங்களால வந்து வளைக்க முடிஞ்சுது. அன்னைக்கு அந்த பெரிய கட்சிகளுக்கு அந்த வாக்கு சதவீதம் இருந்தது. இன்னைக்கு வந்து இந்த வளரும் கட்சிகள் வந்து நாங்க வந்து சொல்றது நீங்க கேளுங்கன்னு இவங்க சொல்றாங்கன்னா, இவங்க எதனால சொல்றாங்கன்ற விமர்சனத்தை ஒரு பக்கம் வச்சுடுங்க. இந்த ரெண்டு கட்சிகளோட பலவீனத்தை தானே இது காட்டுது. இப்போ 1,20,00,000 யங் ஓட்டர்ஸ், நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கை கொஞ்சம் கூட குறைவா இருக்கலாம். இந்த யங் ஓட்டர்ஸ் இவங்களோட ரோல் என்ன? இதை பத்தி யாராவது பேசுறோமா? நம்ம யங் ஓட்டர்ஸுடைய ரோல் பற்றி நீங்கள் கேட்குறீங்க மணி, நான் கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட கேட்டுகிட்டே வரேன். பிரச்சனை வந்து நீங்கள் பெரிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய இரண்டு கட்சிகளுடைய வாக்கு வகிதத்தை ஒரு பக்கம் வச்சுருங்க. ஒரு சூழல் வந்திருக்கு தமிழ்நாட்டில், இரண்டு கட்சிகளையும் மீறி மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான ஒரு சூழல் வந்திருக்கு. அதனுடைய விளைவு தான் எல்லா கட்சிகளும் இப்போ வந்து இந்த நிலை எடுக்குதுன்னு சொல்லி ஷானவாஸ் சொல்கிறாரு. திமுக அதிமுக தவிர பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக, அப்புறம் மக்கள் நல கூட்டணி எல்லாருமே வந்து ரெண்டு கட்சிகளும் போகணும், ஆட்சியிலேருந்து போகணும், ஆட்சிக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாலும் கூட அவங்க வந்து இரண்டு அணியா நிற்கிறாங்க. பெரிய திமுகவும் அதிமுகவும் தனித்தனியாக நிற்கிறாங்க. பட் இவங்க வந்து ஒரு பிளாக்ல ஒன்றும் நிக்கல. இவங்க வந்து 3 அணியாகவோ 4 அணியாகவோ தான் இருக்கிறாங்க. ஆக தேர்தல் முடிவுகள் வந்து அந்த திமுக அதிமுகவுக்கே சாதகமாக கூட போகலாம், தெரியாது நமக்கு. போகலாம். அப்ப இந்த முயற்சிகள் எல்லாம் வீண் அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு கேம்பெயினுக்கு வழியை இதை யார் வீண்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து யார் வீண்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு பெரிய கட்சிகளை ஒரு கட்சி தான் ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த வளரும் கட்சிகளும் அல்லது சிறிய கட்சிகள் வந்து தனித்தனியா 4 பிளாக்கா நிக்கிறதால வந்து இந்த ஓட்டு செதறதால ஒன்று திமுக ஜெயிக்கும், இல்லை அதிமுக ஜெயிக்கும், எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு என்ன லாபம், ரெண்டு பேருக்குமான மாற்று இல்லையேன்னு சொல்லுவதே வந்து இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் வர வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படி விரும்பக்கூடிய ஒருத்தர்கள் அவங்க ப்ரீமெடிடேட்டட் மைண்டில் இருக்காங்க. அதை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த முயற்சி வந்து ஒரு ஆரோக்கியமான முயற்சி தான். இது தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஏன்னா எல்லாமே நம்ம ப்ரிசம்டிவாக இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஏன்னா அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் 5ஆக சிதறுவதால் அதிமுக வெற்றி பெற்றுவிடும் என்று பரவலாக ஒரு கருத்து இருக்கிறது, அதை மறுதளிக்க முடியாது. ஆனால் there is another school of thought வந்து டிஎம்கே ப்ளஸ் காங்கிரஸ் சிறிய கட்சிகள் ப்ளஸ் ஆன்டி இன்கம்பன்ஸ் ஒரு 5% இருக்கும். இது வருவதன் மூலமாக டிஎம்கே பிளாக்குக்கு எதிரான வாக்குகள் 5ஆக சிதறுவதால்
அவங்க ஜெயிக்கலான்னு ஒரு கட்சி இருக்குது. இது எதையுமே நீங்கள் வந்து மறுதளிக்க முடியாது. இந்த ரோல் ஆஃப் ஸ்மாலர் பார்ட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. இந்த 2 கட்சிக்கும் அது ஒரு செக்காவது இருக்குது. தான் தோன்றித்தனமாக இவர்கள் நடந்து கொள்வதை இது ஓரளவாக தடுக்குது இல்லையா? ஆனா எந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டும் பிஜேபி திமுக அதிமுக எதிர்க்குது, அதனால அது ஜெயிச்சிடணும், இல்ல, மக்கள் நல கூட்டணி ஜெயிச்சிடணும் சொல்லல. ஜெயிக்கணும்னு யாரும் சொல்லல. இன்னைக்கு வரக்கூடிய இந்த வாக்குகள் வந்து ஏன் ஒரு தேர்தலோட தமிழ்நாடு அரசியல் முடிய போறது கிடையாது. இந்த தேர்தல் முடியும். அதனாலதான் இந்த மாதிரியான விவாதங்கள்ல வந்து நம்ம வந்து பிரிசம்டிவா மட்டும்தான் இப்ப பேசுறோம். தேர்தலுக்கு பிந்தைய விவாதங்கள் இருக்கு பாருங்க, அதுதான் ஆரோக்கியமான விவாதங்கள். அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். இல்லை, இப்போ இதுல இந்த கட்சிகள் பிரிந்து நிற்பதனால், பலமுனை போட்டி உருவாகி இருப்பதனால் அதிமுகக்கு வாய்ப்பு அல்லது திமுகக்கு தான் வாய்ப்பு, இந்த 2 பேரை ஓட்டா இவங்களால ஓட்டை பிரிக்க முடியுமே தவிர மாற்றை கொண்டு வர முடியாதுங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ எங்க கட்சி எடுத்துப்போம். நாங்க வந்து 2004 நாடாளுமன்ற தேர்தலில் எங்க தலைவர் அவர் போட்டியிட்ட சிதம்பரம் தொகுதியில் 2,55,000 வாக்குகளை வாங்குறாரு. எந்த கூட்டணியும் இல்லாம தனியா நின்று வாங்குறாரு. இப்போ நீங்க ஒரு சட்டப்பேரவை வாரியா நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 40,000 வாக்குகளை அவர் வந்து தாண்டி இருக்கிறார். அதுக்கு 5 வருடங்களுக்கு முன்னால எப்படிப்பட்ட சூழல்ல திருமாவளவன் அதே தொகுதியில தேர்தலை சந்தித்தாருங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். அதனுடைய தொடர்ச்சியாக தான் பார்க்க முடியும். அதுக்கு முந்தின நாடாளுமன்ற தேர்தலையும் 2,25,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு தனியா நின்று தான். அது வந்து நீங்க அலையன்ஸ்ன்னு பார்த்தா மூப்பனார் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் தான் அலையன்ஸ். ஆமா, அது அலையன்ஸோட மட்டும் இல்ல, அந்த பகுதியில வந்து கடுமையான ஒரு வன்முறை இருந்தது. வன்முறைக்கு பிறகு வந்து போலரைசேஷன் வந்து ரொம்ப தெளிவாக வந்தது. அதுல கன்சால்டேட் ஆகுது, விடுதலை சிறுத்தைகளும் கன்சால்டேட் ஆகுது. இன்னைக்கு வட மாவட்டத்துல அது மாதிரியான சிக்கல் இருக்க தான் செய்யுது. இன்னைக்கும் வந்து அப்படி அந்த பார்வையோட பார்க்கிறா இருந்தா இந்த முறை அந்த வாய்ப்பு இன்னும் அதிகம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த முறை அந்த சாதிய இருக்கும் இன்னும் அதிகமாகி ஒரு பெரிய மூவ்மெண்ட் இங்க நடந்துட்டு இருக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக. அப்படி பார்த்தா இன்னும் அதிகமான வாக்குகள் வந்து கன்சால்டேட் ஆகும்னு உங்க பார்வையில வந்துடும். இப்ப நான் அப்படி பார்க்கல. நாங்க எப்படி பார்க்கிறோம்னா, அந்த சூழ்நிலையில திமுக எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்குது அந்த 2004 நாடாளுமன்ற தேர்தலில், அதிமுக எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்குன்னு பார்த்தா அதுல இருந்து ஒரு 10,000 ஓட்டு தான் அதிகமா இருக்குது. அப்போ அவர்கள் கூட்டணியோடு பலம் வாய்ந்த கூட்டணி திமுக 2004 ஒரு மெகா அலைன்ஸ், அந்த அலைன்ஸ்ல அந்த ஓட்டை வாங்குறாங்க. அதிமுகவும் அதுக்கு ஈடாக ஒரு அலைன்ஸோட அதை வாங்குறாங்க. அப்போ கூட்டணியில அவங்க 50,000 ஓட்டு வாங்குறாங்க. கூட்டணி இல்லாம தனித்து நின்று ஒரு தொகுதிக்கு 40,000 ஓட்டு வாங்குறாரு எங்கள் தலைவர். இப்ப இந்த நேரத்துல இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணிக்கு ஆள் இல்ல, திமுகவோட கூட்டணிக்கு ஆள் இல்ல, நாங்களும் அங்க நிக்கிறோம். அப்போ இப்ப எங்க ஓட்டு அங்க கன்சால்டேட் கண்டிப்பா ஆகத்தான் செய்யும். 10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே 40,000 ஓட்டை ஒரு தொகுதிக்கு வாங்க முடியும்னா, இந்த முறை அதை விட அதிகமா 10 ஆண்டுகளை நாங்க வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். இன்னும் நீங்க சொல்ற அடிப்படையில கன்சல்டேட் ஆனா இன்னும் எங்களுக்கு அதிகமான ஓட்டுக்கு வந்து ஒருங்கிணைய வாய்ப்பு இருக்கு. இப்ப கன்சல்டேஷன் வேறு வகையிலயும் வந்திருக்கு. விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான கன்சல்டேஷனும் இப்ப அன்னைக்கு மட்டும் என்ன நீங்க சொல்ற சிக்கல் அப்ப வந்து என்னை விட கூர்மையா இருந்ததுல அன்னைக்கு. அப்ப எல்லா சமூகங்களையும் ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகள் நடக்கல. இப்போ அதுவும் நடக்குது. இன்றைக்கு யார் விடுதலை சிறுத்தைகளை தனிமைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய வன்முறையை நிகழ்த்தி அந்த பகுதியில் வந்து ஒரு பெரிய பதற்றத்தை விதைத்தார்களோ அவர்கள் தான் இன்றைக்கு அதை தமிழ்நாடு அளவுக்கு விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதனால அதே ஆள் தான் இன்னைக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அதான் என்ன, அதை எப்படி நம்ம பார்க்கணும்னா, இன்றைக்கு இந்த இடத்துல எப்படி அதிமுகவும் திமுகவும் ஜெயிப்பாங்க? அப்ப இதை நீங்கள் ஒவ்வொரு கட்சிகளும் வலுவாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு பொருத்தி பார்க்கும் போது அந்த இடங்கள் அதிமுகவும் திமுகவும் 3வது இடத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. அந்தந்த இடங்கள்ல அந்தந்த வலிமையான கட்சிகள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான சூழல் இந்த பலமுனை போட்டியில உருவாகி இருக்குது. அதுதான் நம்ம பார்க்கணும். தீவிரவாதத்துக்கு எதிரான போர் எந்த மதத்துக்கும் எதிரானது அல்ல அப்படின்னு இஸ்லாமிய மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். எந்த மதத்துக்கும் எதிரான போராக இதை நீங்கள் கருத வேண்டியதில்லை. அதுபோல் இஸ்லாம் மதம் வந்து அமைதியான ஒரு மார்க்கம் அப்படிங்கிற லெவலில் அவர் வந்து பேசியிருக்கிறாரு. அந்த பேச்சை நீங்கள் வரவேற்கிறீங்களா? அந்த பேச்சு வந்து அந்த டெக்ஸ்டாக படிக்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதுவும் வார்த்தைகள்லாம் ரொம்ப அற்புதமாக கையாண்டிருக்கிறார் பிரதமர். ஆனால் அது எங்கே கொண்டு அவர் அப்ளை பண்ணுறார் அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை இருக்குது. அவரே சொல்கிறார், தீவிரவாதம் பல நாடுகளை அப்பாவி மக்களின் சுடுகாடாக மாற்றிவிட்டது. பிள்ளைகளின் சவப்பெட்டிக்கு பெற்றோரை ஆணியடிக்கிறார்கள், லட்சக்கணக்கானோர் இடம்பெயர்கிறார்கள், ஏராளமானோர் தங்கள் குடும்பத்தினரை இழந்து தவிக்கிறார்கள் அப்படிங்கிறார். உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதலினுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். அதில் வந்து நமக்கு மாற்றுக்கருத்து இல்லை, இதெல்லாம் நடக்குது, உண்மைதான். ஆனால் இன்றைக்கு லட்சக்கணக்கானோர் இடம்பெயர்கிற அளவுக்கு தீவிரவாதத்தை நிகழ்த்தியது குழுக்களா அரசுகளா அங்கிறதான் கேள்வி இருக்கு. இவர் சொல்லுவது குழுக்களினுடைய பயங்கரவாதத்தை, தீவிரவாதத்தை.
ஆனா குழுக்களினுடைய பயங்கரவாதத்தினால் இந்த நாட்டில் உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற இழப்புகளை விட குழுக்களை தூண்டி அரசுகள் செய்த பயங்கரவாதத்தால் ஏற்பட்டிருக்கிற இழப்புகளும் பலிகளும் தான் அதிகம். இன்னைக்கு லட்சக்கணக்கானோர் இடம்பெயர்றதுக்கு காரணம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த மோசமான வெளியுறவு கொள்கை. அது ஒவ்வொரு நாட்டிலும் தன்னுடைய தலையை நுழைத்து மூக்கை நுழைத்து செய்கிற அடாவடிகளினால் தான் இன்றைக்கு லட்சக்கணக்கானோர் உலக நாடுகளிலிருந்து இடம்பெயர்கிறார்கள். லட்சக்கணக்கானோர் அகதியாக இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் குழுக்கள் செய்த பயங்கரவாதத்தின் விளைவு அல்ல. குழுக்கள் செய்கிற பயங்கரவாதம் கண்டிக்கப்பட வேண்டியது, தண்டிக்கப்பட வேண்டியது, அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பயங்கரவாதத்திற்கும் யார் காரணம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்ப இவர்களால், மோடி போன்றவர்களால் அந்த பயங்கரவாதத்தை, அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்காவை எதிர்த்து இவர் ஒரு வார்த்தை பேச மாட்டார். ஆனால் அமெரிக்காவின் பயங்கரவாதத்தினுடைய, அரச பயங்கரவாதத்தினுடைய எதிர்வினையாக வரக்கூடிய குழுக்களின் பயங்கரவாதத்தை மட்டும்தான் இவர் கேள்வி எழுப்புறார். இது இவருக்குமே பொருந்தும். இவருமே குஜராத்தில் ஒரு அரச பயங்கரவாதத்தை நிகழ்த்தியவர். அவர் மீது குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்போ அதற்கு எதிர்வினையாக குஜராத்திலிருந்து ஒரு குழு பயங்கரவாதம் வருதுன்னா அதற்கும் பொறுப்பேற்க வேண்டியவர், பதில் சொல்ல வேண்டியவர் மோடி தான். அப்ப அதை பற்றி அவர் பேசுவதற்கு, விவாதிப்பதற்கு தயாரா என்பதிலிருந்து தான் இதை பத்தி நாம பேச முடியும். ஆமாம், இது வந்து ஒரு மோடிகளோட நேற்று அந்த சூஃபிஸ் மாநாட்டில் பேசியது ஒரு பிரமாதமான இமேஜ் மேக் ஓவர். அது அவர் ஷானவாஸ் சொன்னது மாதிரி அந்த ஸ்பீச் டெக்ஸ்ட்டை பார்த்தோன்னா வந்து ஃபுல்லாக வந்து பிரமாதமாக இருக்குது. அது வந்து பேசினவர் மோடியா வாஜ்பாயான்ற தெரியாத நமக்கு வித்தியாசம் தெரியாது, பேர் மட்டும் அந்த அளவுக்கு பிரமாதமான ஸ்பீச். இதில் 2-3 விஷயங்கள் என்னென்னா, ஒன்று வந்து இமேஜ் மேக் ஓவர், இவங்க வந்து சிறுபான்மையின மக்களுக்கு எதிரானவர்கள்ன்ற அந்த இமேஜை மேக் ஓவர் பண்ணுறதுக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சூஃபி மாநாட்டில் வந்து மோடி பேசுகிறது ஆச்சரியமானது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து என்றைக்குமே வந்து சூஃபிஸை ஏற்றுக்கிட்டது கிடையாது அவங்க வந்து. ஆகவே அது ஒரு முக்கியமானது. மூன்றாவது வந்து இவர் பிரதமர் பேசுகிறார், வரவேற்கத்தக்கது, யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய கட்சியை சார்ந்த மற்றவர்கள்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க நம்ம பார்த்தோம். நம்ம வந்தே மாதரம் சொல்கிறதுக்காக ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணுற லெவலுக்கு போகிறதும், அதற்கான குறியீடாக, தேசபக்திக்கான குறியீடாக அமைச்சர்களும் எம்பிக்களும் அதை பேசுவதும் வந்து நேற்று ஒருத்தர் சொல்கிறார் வந்து ஒவாசியோட நாக்கை வெட்டினா 1 கோடி ரூபாய் கொடுப்போன்னு உத்தரப்பிரதேசில் பிஜேபியோட தலைவர் பேசுகிறார். இந்த மாதிரியான வெறுப்பை, ஹேட் ஸ்பீச்சஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்முடைய பிரதமர் என்ன செய்ய போகிறான்றது முக்கியம். பிரதமர் இதை பேசி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்தியா டுடேவோட ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்பொழுது அமித்ஷா கிட்ட கேள்வி கேட்குறாங்க, 1-to-1 கேள்வியில். அவர் சொல்லுகிறார், நாங்கள் நிச்சயமாக அங்கே கோயிலை கட்டுவோம்ன்றார். அனுப்புறீங்க ஒரு பக்கம் பிரதமர், இந்த நாட்டின் பிரதமர், ஏக இந்தியாவுக்குமான பிரதமர், அவர் வந்து இந்த மாதிரி பேசுகிறார். இன்னொரு பக்கம் அவருடைய கட்சி, நாட்டை ஆளக்கூடிய கட்சி, அவருக்கு நெருக்கமானவர், அவருடைய தளபதி, அவர் வந்து அமித்ஷா வந்து நாங்கள் கோயிலை கட்டுவோம், ராமர் கோயில் அங்கே கட்டுவோன்றார். ஆகவே இது என்ன சமிக்கை வந்து இந்த கட்சி கொடுக்குதுன்னு நமக்கு தெரியல. பிரதமர் அவர்கள் நேற்று பேசியிருக்கக்கூடிய பேச்சு வரவேற்கத்தக்கது, அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது, ஆரோக்கியமானது, ஒரு சிறு நம்பிக்கையை, ஒரு குண்டுமணியாளர் நம்பிக்கை அது கொடுக்குது. சந்தோஷமாக இருக்குது அந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது. பட் களத்தில் நிலைமை வந்து அதுக்கு சற்றே, அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நாளுக்கு நாள் வந்து இந்த துவேஷ பேச்சுக்கள் அதிகமாகிட்டு இருக்குது. எல்லாரையும் வந்து கழுத்தில் கத்தியை வச்சு நீ வந்து வந்தே மாதரம் சொல்லுன்றதும், பாரதி மாதா சொல்லுன்றதும் வந்து இது எப்படி அந்த கட்சியை ஏற்றுக்குதுன்னு தெரியல. ஆக ஒரு பக்கம் அதை பற்றி கருத்து சொல்லாத நம்முடைய பிரதமர் நாக்க வெட்டுவோன்னு சொல்கிறார், 1 கோடி ரூபாய் செக்கை காமிக்கிறார். இதை பற்றியெல்லாம் கருத்து சொல்லாத பிரதமர் அவர்கள் வந்து இதை மட்டும் பேசினார்னா அது எந்த அளவுக்கு வந்து நடைமுறையில் சரியாக வரும் நமக்கு தெரியல. விஜயகாந்த் தலைமையை மக்கள் நல கூட்டணி ஏற்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு உறுதியாக வைகோ சொல்கிறார். எப்படி பார்க்குறீங்க அதை? அதாவது விஜயகாந்த் இனிமேல் இங்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு முடிவானதுக்கு பிறகு, அப்படின்னு ஒரு தெளிவுக்கு வந்ததுக்கு பிறகு மக்கள் நல கூட்டணி அவருடைய தலைமையை நாங்கள் ஏற்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்க முடியுமா? இல்லை அவர் சொல்கிற மாதிரி ஏற்கனவே எங்களுடைய விமானம் டேக் ஆஃப் ஆகிடுச்சு, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு, அவர் தான் வந்து இங்கே சேரணும், அவர் தலைமையை ஏற்கிறதுங்கிறத பற்றி பேச முடியாது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், கடந்த வாரம் 20ஆம் தேதி அவர் விஜயகாந்த் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் அவங்க கட்சியோட மகளிர் மாநாட்டில் யாரோடையும் போகிறதில்லைனார். பட் அவர் பேசி முடித்தோடனே அவங்க மனைவி பிரேமலதா அவர்கள் மைக்கை வாங்கி கேப்டனோட தலைமையை ஏற்பவர்களுக்கு வந்து சேரலான்னு அப்படி ஒரு சின்ன கேவியட் வச்சாங்க அவங்க. அது வந்து பிஜேபியோட போகிறாரா, மக்கள் நல கூட்டணியோட போகிறான்ற விஷயங்கள் வந்து மறுபடியும் வலம் வர ஆரம்பித்தன. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இவங்க நாலு மக்கள் நல கூட்டணி என்பது கிட்டத்தட்ட 4-5 மாதங்களாக வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க, அவங்க பெரிய லெவலில் போயிட்டுருக்காங்க அவங்க. இப்போ வந்து அவர் தலைமை இருக்கிறத எப்படி இவங்க அனுமதிக்க முடியும்னு தெரியல. அது வந்து சாத்தியக்கூறுகள் அதற்கு குறைவு தான். விஜயகாந்த் வந்து வைகோ வந்து ஒருங்கிணைப்பாளர், மற்ற 3 கட்சிகளோட சம்மதத்துடன் தான் அதை நேற்று அவர் சொன்னாரான்னு தெரியாது. இவர் தான் ஷானவாஸ் தான் அதை விளக்கணும். என்னென்னா வந்து இப்போ அவர் சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொன்னாரா அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அல்லது இங்கே இருக்கக்கூடிய இந்த 4
கட்சிகளுடைய அந்த கூட்டணிக்கு வந்து விஜயகாந்த் உள்ள இழுக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னன்றதையும் அவர் தெரிஞ்சு தான் சொன்னாரான்னு தெரியாது. பட் நேற்று ஒரு முற்றுப்புள்ளியை அவர் வைத்திருக்கிறார். இப்போ இது வந்து விஜயகாந்துக்கான ஸ்கோப்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரே ஸ்கோப் இனிமேல் பிஜேபி மட்டும்தான். அப்படியும் அதை நம்ம பார்க்கணும். வைகோவோட மட்டும் இதை நிறுத்திடக்கூடாது. ஏன்னா விஜயகாந்த் அடுத்து என்ன செய்ய போறான்றது தான் வந்து நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ தமிழக அரசியல் இன்றைக்கு மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நேற்று வைகோ அவர்கள் சொல்லிய இந்த கருத்தின் மூலமாக விஜயகாந்தோட ஸ்கோப் வந்து இன்னமும் நேரோ டவுன் ஆயிருக்கு. ஒன்லி பிஜேபி தான். அவர் அப்படிதான் போவாரா அல்லது மறு பேச்சுவார்த்தைகளால திமுக போவாரான்றது நமக்கு தெரியல. இன்றைக்கு ஆங்கில நாளிதழ் ஒன்றில் வந்து விஜயகாந்தனுடைய பிடிவாதம் காரணமாக வேறு வழி இல்லாம பிஜேபி அவங்க லைன்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்குது. ஆமா, இதையும் நம்ம எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா இதுதான் சார் பிரச்சனையே. இப்போ அவர் வந்து தெளிவாக போன வாரம் நான் போகலன்னு சொல்லிட்டார் 2 பேரோட. ஆனா அவர் என்ன செய்ய போறாரு நமக்கு தெரியல. அல்லது கடந்த வாரம் அவர் சொன்னதுதான் இறுதி வார்த்தையா, மீண்டும் மறுபரிசீலனைக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் பாரதிய ஜனதா கட்சிக்கு ரஜினிகாந்த் ஆதரவு கொடுப்பாரா, அவர் வந்து பிஎம் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காருன்னு சொல்லி இன்னொரு செய்தி வருது. அதான் இதெல்லாம் வந்து எண்ட்லெஸ்ஸா வந்து உங்களுக்கு வந்து இந்த பிளான்டிங் ரீபிளான்டிங் மாறி மாறி வந்து எல்லாரும் செய்வாங்க. எல்லா கட்சியும் செய்யும். எல்லா பேப்பர்லையும் கிட்டத்தட்ட வந்து தேர்தல் வந்து கூட்டணிகள் வந்து ஒரு ஷேப்புக்கு வந்து நாமினேஷன்ஸ் ஃபைல் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் ஊடகங்களில் வந்து நம்ம எப்படியாவது தினமும் பொழுத ஓட்டி ஆகணும். அப்போ அதனால் இதெல்லாம் நடந்தே தான் தீரும். போன வாரம் நடந்த ஒரு சம்பவத்தால் டிஎம்கேவோட போக மாட்டார்ன்றது கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு. வேறு ஏதோ பேரதிசயம் நிகழ்ந்தால் வழியாக அவர் மறுபடியும் போகிறது கிடையாது. ஆக அடுத்த ஸ்டேஜுக்கு இப்போ போகிறோம். நம்ம அவர் மக்கள் நல கூட்டணிக்கு போவாரான்றது அதற்கும் நேற்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. அவரோட ஒரே வாய்ப்பு இப்போ பிஜேபி தான். முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த மற்ற 3 தலைவர்களோட சம்மதத்தோட தான் அவர் சொன்னாரா வைகோன்றதை நவாஸ் தான் சொல்லணும். வைகோ அவர்களுடைய கருத்து வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து அல்ல, அது மக்கள் நல கூட்டணியின் கருத்து தான். ஏன்னா கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர். தனிப்பட்ட கருத்தை அவர் கூட்டணி தொடர்பாக வைக்க வாய்ப்பில்லை. அந்த கருத்தில் எங்களுக்கும் உடன்பாடு தான். ஏன்னா அது புதிய கருத்து அல்ல. அது ஊடகங்கள் போட்டிருக்கிற தலைப்பு ஒரு புதிய கருத்து போல் தோன்றுகிறது. ஆனால் அவர் ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி சொல்லி வருகிற வெளிப்படுத்தி வருகிற கருத்தை தான் வைகோ அவர்கள் நேற்றும் எதிரொலித்தார். அதை தான் அப்படி தான் பார்க்கணும். அதாவது மக்கள் நல கூட்டணி ஏற்கனவே இறுதி செய்யப்பட்ட கூட்டணி, உருவாகி இருக்கிற அது ரைட்டு. ஆனால் அவங்க கிங் மேக்கராங்கிற பிரச்சனை எல்லாம் வரும்போது நாங்கள் பரிசீலிப்போம், மக்கள் நல கூட்டணிக்கு வந்தார்னா அதை நாங்கள் பரிசீலிப்போம் அப்படிங்கிற பேச்சையும் சொல்லிட்டு தானே இருந்தீங்க எல்லாரும். இப்பவும் சொல்றோம் பரிசீலிப்போம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வைகோ அவர்கள் விஜயகாந்த் அவருடைய தலைமை ஏற்க வாய்ப்பில்லை என்று சொன்னது, விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய தலைமையில் ஒரு அணி தான் தனித்து போட்டியிடுகிறேன் என்று பிரகடனம் செய்துவிட்டு எல்லோரும் என் பின்னால் வாருங்கள் என்று ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். அந்த தலைமையை மக்கள் நல கூட்டணி ஏற்க முடியாது என்பதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர மக்கள் நல கூட்டணிக்கு விஜயகாந்த் வந்தால் பரிசீலிப்போம் என்பது இன்றைக்கும் அப்படியேதான் இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மணி அது முற்றுப்புள்ளி இல்லை, காற்புள்ளி தான். கால்புள்ளி அதுதான் சொல்றேன். நீங்க நாமினேஷன் ஏப்ரல் 22ஆம் தேதி தொடங்குதுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இந்த பேச்சுக்கள் கிட்டத்தட்ட 1 மாத காலத்திற்கு மேலாக இருக்கிறது. அது வரைக்கும் இந்த பேச்சுக்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர் தெளிவாக ஒரு முடிவெடுத்து பிஜேபியோட போய் இது அலையன்ஸை கிளின்ச் பண்ணாலோ அல்லது என்னுடைய வேட்பாளர் பட்டியலை அவர் அறிவித்தாலோ, வேட்பாளர் பட்டியலை அறிவித்தா கூட பிரச்சனை தீராது. 22ஆம் தேதி வரைக்கும் நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் இது இப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அதில் வந்து மாற்று கருத்துக்கு இடமில்லை. மக்கள் நல கூட்டணி வந்து எந்த தடுமாற்றமும் இல்லை இந்த கருத்தில். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இப்போ மக்கள் நல கூட்டணி இவர் வரலாம் இவர் வரக்கூடாதுன்னு வரையறுத்துட்டோம். திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், பாஜக வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம், பாமக வேண்டாம், வேண்டாம் என்று சொல்லி ஒரு 5 பேரை நாங்கள் நிராகரித்து விட்டு ஒரு அணி அமைத்திருக்கிறோம். வேண்டும் என்று யாரு அப்படிங்கிறதையும் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இப்போ விஜயகாந்த் அவர்கள் அணிக்கு தலைமை என்று வரும்போது அவர் தன்னுடைய தலைமையில் ஒரு அணியை கட்டி எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லும் போது எங்களுடைய இந்த கருத்து வந்து சிதற வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவர் தன்னுடைய தலைமையில் அணின்னு சொல்லி நாங்கள் ஏற்றுக்கிட்டு போனா அவருக்கு யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களெல்லாம் அதில் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ எங்களுடைய கருத்து அங்கே எடுபடாமல் போயிடும். அப்போ இது மக்கள் நல கூட்டணி அப்படி இல்லை. யார் யாரெல்லாம் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறோமோ அதில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருப்போம். வேண்டாம் வேணும்னு சொல்லியிருக்கிற ஆள் உள்ள வந்து அதில் என்ன தங்களுடைய கோரிக்கை என்னவோ தங்களுடைய விருப்பம் என்னவோ அதை பரிசீலிக்கலாம், அதை வந்து பேசலாம் என்பதுதான் இப்போதும் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். வைகோ அவர்களுடைய கருத்து அதுதான். அவர் அறிவித்திருக்கிற அந்த தலைமை அந்த அணி என்பது நமக்கு வந்து பொருந்தாது. இங்கே ஒரு அணி அமைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு அவரை அழைக்கிறோம், அவருக்கு சில கோரிக்கைகள் இருக்கிறது, அதையும் பரிசீலிக்க தயார் என்று சொல்லியிருக்கிறோம். இனி பரிசீலிக்க வேண்டியது விஜயகாந்த் அவர்கள் தான். இல்ல கடந்த காலத்துல நாங்க வந்து திமுகவோட தான் கூட்டணி வச்சிருக்கிறோம், நாங்க வந்து அதிமுகவோட தான் கூட்டணி வச்சிருக்கிறோம், அதிமுக வேற யாரோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விளக்கங்கள் எல்லாம் நம்ம தமிழ்நாடு அரசியல்ல கேட்டது இல்லையா? இப்ப விஜயகாந்த் மட்டும் அதே மாதிரி செய்யக்கூடாது, நாங்க விஜயகாந்த் அப்படி செய்தா நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்களே. அதான் நாங்க சொல்லிட்டோம்.
இப்போ கடந்த கால தேர்தல்கள் என்பது வேற வேற. இன்றைக்கு அதையெல்லாம் கடந்து தான் இதெல்லாம் வேண்டாம், அதனுடைய அனுபவத்தின் அடிப்படையில் தான் இந்த முடிவே. கடந்த கால கசப்பான அனுபவங்களின் விளைவு தான் இந்த மக்கள் நல கூட்டணி. எனவே இனி கடந்த காலங்களை பற்றி மட்டுமே பேசி எல்லா கருத்திலும் வந்து நாம ஒரு உடன்பாட்டுக்கோ முடிவுக்கோ வர முடியாது. இது ஒரு புதிய முயற்சி. இந்த முயற்சியில இவர்கள் வேண்டாம் என்று சொல்லி ஒரு அணியை கட்டியிருக்கிறோம், இவர்கள் வரலாம் என்று சொல்லியிருக்கிறோம், குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வரையறுத்து வெளியிட்டிருக்கிறோம், 4 கட்ட பரப்புரை பயணத்தை முடித்திருக்கிறோம், தேர்தல் வாக்குச்சாவடி குழுக்களை அமைக்கிற அளவுக்கு முன்னேறி போயிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த 4 கட்சிகள் சேர்ந்து ஒரு வலுவான களத்தை தீர்மானித்து செயல்படுத்தி கொண்டிருக்கும் போது அதை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய வாய்ப்பையும் அதில் வந்து செலுத்துவதற்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். இன்னைக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. அது அவருக்கு வந்து எந்த முற்றுப்புள்ளியும் மக்கள் நல கூட்டணி வைக்கல, எந்த முற்றுப்புள்ளியும் வைக்கல. அதே சமயத்துல அவருடைய ஒரு தேசிய கட்சியை கூட வச்சுட்டு அதோட இவங்களோட சேர்ந்து ஒரு அணியை கட்டுவதுன்னு அவர் நினைக்கிற முயற்சியும் நடக்காது. அது எப்படி நடக்கும்? அது நடக்காது. ஏன்னா இவர் நவாஸ் சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், விஜயகாந்த் தலைமையில் நாங்கள் ஒரு கூட்டணி அமைந்தால் ஒருவேளை அவர் மக்கள் நல கூட்டணியை உள்ளே அழைத்து கொண்டு பிஜேபியும் உள்ளே அழைச்சிப்பாரான்றார். அது நைட்மேர் சிச்சுவேஷன், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆக அந்த கோணத்தில் பார்க்கும்போது அவர் சொல்கிறது கரெக்டு தான். அவர் விஜயகாந்துக்கு இடமில்லை என்று வைகோ சொல்லியிருப்பது கரெக்டு தான். பட் வெறும் அது மட்டும் தானே, அதை தாண்டி வந்து வாட் மீட்ஸ் மோர் தென் த ஐன்வாங்க, அது இருக்கான்றது நமக்கு தெரியல. அதை வந்து அவ்வளோ உறுதியாக வந்து டிஸ்கவுண்ட் பண்ண முடியலன்ற நான். அப்போ ஏற்கனவே முற்றுப்புள்ளின்னு நினைச்சிட்டு இருக்கிற பல விஷயங்கள் மீண்டும் கார்புள்ளிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக இருக்குது. என்ன வேணால் நடக்கும். யாருக்கும் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, எந்த விதமான நாம்ஸும் கிடையாது. யார் வேணால் யாரோட வேணால் சேருவாங்க. வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடியவங்க லெஃப்ட்டும் பிஜேபியும் சேர மாட்டாங்களே தவிர, திமுக அண்ணா திமுகவும் சேர மாட்டாங்களே தவிர, மற்றபடி எல்லாரோடையும் தான் சேருவாங்க. அப்போ வந்து எல்லா விதமான காம்பினேஷன் பர்முட்டேஷனுக்கும், ஆனால் அதுக்கு வாய்ப்புகள் இப்போ ரொம்ப நேரோ டவுன் ஆகிக்கிட்டே வருது அவருடைய முடிவால். இப்போ அவர் என்ன செய்ய போறாருன்றதான் இந்த விவாதமே. நான் எப்படி நினைக்கிறேன்னா, வைகோ சொன்னதை தாண்டி விஜயகாந்த் என்ன பண்ண போறாருன்றது தான் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய விஷயமாக இருக்கு. அவரோட ஸ்கோப் என்ன? இப்போ நீங்கள் இந்த ஹிந்துவில் வந்து ஒரு செய்தியை சொன்னீங்க, பிஜேபி வந்து விலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. யார்கிட்ட போவாங்க? த ஒன்லி ஆப்ஷன் இஸ் பாமகவை எப்படி அவங்கள சுலபமாக ஏற்றுக்க முடியும்னு தெரியல நமக்கு. அதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. அப்போ இது வந்து அவங்க வந்து அல்லது வந்து இதை வந்து அவங்க வந்து ஒரு கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசியை விஜயகாந்த் கொடுக்குறாங்களான்னு தெரியல. டிஎம்கே பிஜேபியோட இந்த நியூஸ் வந்து அவங்க விலகி போறாங்க அப்படின்றது வந்து அப்போ அவங்களோட ஹோப் என்ன? அவங்களுக்கு வந்து இல்லை பாமகவோட பாஜக போறதுல என்ன சிக்கல் இருக்கு? சிக்கல் எதுவும் இல்லை. எப்படி அன்புமணி அவங்களால வந்து முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்க முடியும்? பாஜக வந்து முதலமைச்சர் வேட்பாளரை யாரையும் முன்னிறுத்தல, அதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேர்ல யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, அப்படி அவங்க ஸ்டாண்ட் எடுக்கல இது வரைக்கும். இப்போ விஜயகாந்த் விஷயத்துலேயே அதுதானே வந்தது உங்களுக்கு வந்து. இப்போ அன்புமணி வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ 1.5 வருஷமா அவங்க ஒரு சிஎம் கேண்டிடேட்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க போய் வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்க எப்படி வந்து பிஜேபியால் வந்து அங்கே போகிறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. உங்களுக்கு வந்து அதில் வந்து களத்தில் வந்து நிறையா பதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்காளர்கள் ஒரு குறிப்பிட்ட பல தொகுதிகளில் அடர்த்தியாக இருக்கிற சூழல்ல இந்த பலமுறை போட்டி வந்து அவர்களுக்கு சாதகமாக இருக்குங்கிற நம்பிக்கையில தான் அவங்க வந்து அதை செய்யறாங்க. அந்த பேக்கெட்ஸ்ல அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதை வந்து இன்னொருவரோட பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவங்க செய்யறாங்க. அவங்க உறுதியாக அந்த நிலைப்பாட்டில் அவங்க தொடர்ந்து வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை பாஜகவும் உணரும்ல. பாஜக உணரும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பெல்ட்ல கண்டிப்பா அவங்க பாஜகவுக்கு சீட்டு கொடுக்க போறது கிடையாது. நினைச்சே பார்க்க முடியாது இவங்க. அப்போ அந்த ஸ்ட்ராங் பெல்ட்டை தாண்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க சீட்டு கொடுக்கறதால யாருக்கு லாபம் உங்களுக்கு வந்து? இப்போ என்ன பிஜேபி வந்து இது வந்து சீட்டு ஜெயிக்கிறது மட்டும் கிடையாது உங்களுக்கு. இந்த பொலிட்டிக்கலாக பிஎம்கேவோட போகிறதுல அவங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. சிக்கல் அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்க அந்த ஸ்டாண்டை வந்து அவங்களுக்கு இன்ஃபேக்ட் விஜயகாந்தை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லிட்டு கூட அவங்க வந்து போக முடியும். ஆனால் அன்புமணி விஷயத்தில் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விஷயத்தில் வந்து வேறு சில சிக்கல்கள் இருக்கின்றன. அதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அது வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளை தான் வந்து உருவாக்கும். ஆக இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் அவங்க இருக்காங்க. அவங்க வந்து விஜயகாந்தை விட்டுட்டு வெளியில் போகிறாங்கன்னு என்று வந்திருக்கக்கூடிய செய்தியை வந்து ஏதோ விஜயகாந்துக்கு கொடுக்குற ஒரு மறைமுகமான ஒரு மிரட்டல் தான். ஐ மீன் ஒரு த்ரெட்டு தான் அது. இவங்களுக்கு என்ன பெரிய ஆப்ஷன் இருக்குது? ஆப்ஷனும் கிடையாது. அப்படிதான் பார்க்கணும் நம்ம. இது அவங்களுக்கு இன்னும் ஆப்ஷன் இல்ல. இந்த 2 பேரை தேமுதிக பாமக இது அவர்களை குறைத்த மதிப்பிடுவதற்கு சொல்லவில்லை. வேற என்ன ஆப்ஷன் இருக்குது அவங்களுக்கு? வந்து எல்லா பக்கமும் கிட்டத்தட்ட கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன. அவங்களுக்கு பழைய என்டிஏ சுத்தமா கிடையாது. ராமதாஸ் இவர்கிட்ட போறதுல பிஎம் கிட்ட போறதுல பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அவ்வளோ அந்த ஆப்ஷன் அவ்வளோ சுலபமாக எடுக்க முடியாதுன்ற அந்த ஆப்ஷனை சுலபமாக எடுக்க முடியாது. இல்லை, ரொம்ப தெளிவாக இருக்குது களம். அதாவது ஊடகங்கள் வந்து அவர் பாஜகவோட போவார் அப்படின்னு சொல்கிறாங்க, திமுகவோட இன்னும் கூட போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது திமுகவோட போகிறதா இருந்தால் அவர் வந்து இவ்வளவு தூரம் வந்து அதை
நினைச்சிட்டு இப்படி ஒரு அறிவிப்பெல்லாம் செய்ய வாய்ப்பில்லை. போகிறதா இருந்தால் போயிருப்பாரு, அதுக்கான தொகுதி உடன்பாடை செஞ்சிருப்பாரு. திமுக அதற்கு எல்லாத்திற்கும் இன்னைக்கு தயாராக தான் இருக்காங்க. திமுக வந்து விஜயகாந்த் அவர்களை நிராகரிக்கிற இடத்துலலாம் இல்லை. இன்னைக்கு தனித்து போட்டின்னு அறிவித்த பிறகுதான் ஐஸ்கிரீமுக்கு மேலே இருக்கிற செர்ரி பழம் என்று துரைமுருகன் ஒரு கமெண்ட் அடிச்சிருக்கிறார். ஆனால் இதற்கு முன்னால் அப்படி எந்த கமெண்ட்டை அவங்க அடிக்கலை. அப்போ அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவர்கள் விஜயகாந்துடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள், தயாராக தான் இருக்கிறாங்க. அப்போ விஜயகாந்த் அவரோட உடன்பாடு பேசி போவதற்கான எந்த ஒரு சிக்கலும் இல்லை. போனால் போகலாம், ஆனால் போக முடியும் என்று தெரிந்து தான் நிராகரிக்கிறார். பிஜேபியோட அவர் ஏற்கனவே அலைன்ஸில் இருந்திருக்கிறாரு, மத்தியில் ஆட்சி இருக்குது, அந்த 2 ஆண்டுகளில் அதை கன்டினியூ பண்ணியிருக்கலாம், அதை தொடர்ந்து அவர் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தியிருக்கலாம். அப்படி இருந்தும் அந்த மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை அவர் நிராகரிச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு தனித்து போட்டின்னு அறிவிக்கிறார். அப்படி என்றால் அந்த இரண்டுமல்லாத ஒரு 3வது மாற்றை நோக்கி அவர் நகர்கிறாருங்கிறது இதுவரைக்கும் அவர் வெளிப்படுத்தி வர்ற கருத்துக்கள்ல இருந்தும் அவருடைய நிலைப்பாட்டில இருந்தும் தெளிவா தெரிய வருது. அப்ப அவருக்கான ஒரே வாய்ப்பாக மக்கள் நல கூட்டணி தான் இருக்க முடியும். மக்கள் நல கூட்டணி தான் அவர் ஏற்கனவே எடுத்த முடிவை எடுத்திருக்குது. அவர் ஏற்கனவே சொல்லி வருகிற வலியுறுத்தி வருகிற கருத்தை வலியுறுத்திட்டு வருது. திமுக வேண்டாம், புதிதாக ஒரு மாற்று சக்தி வரணும் அப்படிங்கிற முடிவு அவர் எடுத்த முடிவு. மக்கள் நல கூட்டணி என்பது இன்றைக்கு உருவாகி இருக்கிற கூட்டணி. ஆனால் அவர் 2006 அந்த முழக்கத்தோடு களத்திற்கு வந்தவர், 2009 அதை தொடர்ந்தவர், 2011 மாற்றி முடிவு எடுத்துட்டார். அப்ப இன்றைக்கு அதை மீண்டும் மக்கள் நல கூட்டணி தீவிரமாக முன்னெடுக்கிறது, 4 கட்சிகள் சேர்ந்து முன்னெடுக்குது. அப்படிங்கும்போது அவர் இயல்பாக வரவேண்டிய இடம் மக்கள் நல கூட்டணியாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. ஏன்னா இனி தேர்தல் நெருங்க 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 இந்த முடிவுகள் எடுக்காம நாளை கடத்துவது என்பது மீண்டும் திமுகவுக்கான வாய்ப்பை தான் உருவாக்கும். மாற்று என்று முடிவு செய்து விட்டால் அதை உடனே முடிவு செய்துவிட்டு மக்களுக்கு அந்த நம்பிக்கை ஊட்டுகிற வகையில் மக்கள் நல கூட்டணிக்கு இருக்கிற அந்த வீரியம், அந்த வெளிப்படைத்தன்மை விஜயகாந்த் அவர்களுக்கும் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நிகழ்ச்சி நிறைவு செய்கிற இடத்துல இருக்கிறோம். இறுதியாக என்ன சொல்லணும்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. அந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணி பக்கம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவருக்கு வேற வாய்ப்பு இல்லை, அவருடைய நடவடிக்கைகள் காட்டுதுன்னு அவர் இல்லை. அப்படி நான் நவாஸ் சொல்றதை நான் அதை ஏற்றுக்கல. நான் அவருக்கு ஸ்டில் மக்கள் நல கூட்டணியை மட்டும்தான் ஆப்ஷன்றதை ஏற்றுக்க முடியாது. அவருக்கு ஸ்டில் பிஜேபி ஆப்ஷன் இருக்குது. பட் வேறு சில அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அங்கே அவருக்கு செட்ரேட் ஆக முடியல. 2வது பார்ட்டிக்குள்ளேயும் பார்ட்டி லீடர்ஷிப்போட ஃபேமிலிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சில கான்ட்ராடிக்ஷன்ஸால் தான் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிக்கு அவர் ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு மக்கள் நல கூட்டணி மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் கண்டிப்பாக அவருக்கு வேறு ஒரு பெரிய ஆப்ஷன் அவர் கையில் இருக்குது. ஆனால் அவர் ஏன் அதை ஏற்றுக்க தயங்குறாருன்றது புரியல. அந்த ஆப்ஷனையும் அவர் முற்றுப்புள்ளி வைக்கல, அதையும் ஓப்பனாக தான் வச்சிருக்காரு. இல்லை, நான் மக்கள் நல கூட்டணி மட்டும்தான் அவருக்கான வாய்ப்புன்னு சொல்ல வரல. திமுக பாஜக அவருக்கான வாய்ப்பு தான். அதை நிராகரிச்சுட்டு அவர் தொடர்ந்துட்டு முடிவெடுத்துக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது மக்கள் நல கூட்டணி தான் அவருக்கான ஒரு தேர்வாக இருக்க முடியும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.